கர்பலான்னு சொல்லிக்கிட்டு கொண்டாடுறாங்கல்ல, ஹுசைனுக்காக நாங்க செய்றோம் அப்படிங்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டது எப்ப? நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு. நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு அவர் கொல்லப்பட்டதனால் நோன்பு உண்டாகுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆஷுரா நோன்புங்கிறது ஹுசைனுடைய மரணத்துக்காக கொண்டாடுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹுசைன் ரலியல்லாஹு மரணத்துக்குரிய நோன்பு இல்லது. அந்த நோன்புக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். அது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா முஹர்ரம் 10 எல்லாருமே நோம்போட, யூதர்கள் எல்லாம் நோன்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் நோம்போட இருக்கிறீங்க, ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில வந்த பிரச்சனையில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிக்கிட்டே போவாங்கல்ல, ஃபிரௌன் துரத்திக்கிட்டு போறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிக்கொண்டே போவார்கள். எது வரைக்கும் ஓடுறது? ஒரு நாட்டுல ஓடி 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 ஓடி, எது இலங்கை மாதிரி ஒரு தீவுன்னு வச்சுக்கிறங்க, 4 பக்கம் ஒண்ணாலும் கடல் தான். ஒரு இந்தியா மாதிரி நாடுன்னு சொன்னா ஒரு பக்கம் வாகாவால போயிட்டு, காஷ்மீரால போயிட்டு, பாகிஸ்தானால போயிட்டு, அப்படியே பங்களாதேஷ் தாண்டி அப்படியே அடுத்த சைனா போடுறாங்க, அப்படியே எல்லாம் போயிடலாம்னு வச்சுக்கலாம். எப்படி போனாலும் கடைசிக்கு ஒரு கடல் வந்து நின்றும். எங்க போனாலும் உலகத்துல கடல் வரும்ல. மூசா நபியும் ஓடி ஓடி அவர் சமூகம் ஓடுது, கடைசியில கடலுக்கு முன்னாடி போய் நின்னாச்சு. நின்னா இப்ப அவருடைய தோழர்கள் என்ன கேட்டாங்க, மூசா இன்னால முதரக்கூன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களை தூதர்னு நம்பி நீங்க அல்லாஹ் சொன்னீங்க, தூதர்ன்றீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்தோம், வந்த வழியில இப்ப கடலுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டியே, அடுத்து என்ன நடக்க போகுது? கடல்ல மூழ்கி சாக போறோம், அவ்வளவுதான். ஏன் தப்பி போறதுக்கு கப்பலும் இல்ல, பின்னாடி பார்த்தா ஃபிரௌன் கத்தியோட நின்னுட்டு இருக்கான், பின்னாடி போனா அவன் கொள்வான், முன்னாடி போனா கடல் கொள்ள போகுது அப்படிங்கிறாங்க. ஈமா கொஞ்சம் ஆட்டம் காணும். அந்த ஈமா ஆட்டம் காணக்குள்ளதான் ஈமான நம்ம பிடிச்சு நிறுத்தணும். இல்ல இல்ல, ரப்புக்கு முடியும், அல்லாஹ் செய்வான், அவன் காப்பாத்துவான். மூசா நபி என்ன சொன்னாங்க? ஏண்ட ரப்பு என்ன கைவிட மாட்டான். மூசா நபிக்கு அல்லாஹ் காப்பாத்துவான்னு தெரியும். எப்படி காப்பாத்துவான்னு தெரியுமா? தெரியாது. நம்மளே நினைக்கணும், அல்லாஹ் காப்பாற்றுவான், பிசினஸ் லாஸா அல்லாஹ் ரெடி பண்ணி தருவான், அல்லாஹ் எல்லாத்தையும் செய்வான். எப்படி செய்வாங்கிறது திடீர்னு ஒருத்தர் வந்து நிப்பாரு, இந்த அப்பா ஒரு 50 கோடியை வச்சுக்கிட்டு வந்துட்டு போயிடுவாரு. யாருக்கு தெரியும்? நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். இப்படி வரும். அல்லாஹ் தர நினைச்சிட்டான்னு சொன்னா, கடவுள் தர நினைச்சா கூறிய பிச்சு தருவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தந்துருவான். எந்த ரூபத்திலையும் வந்துரு. மூசா நபி என்ன சொன்னாங்கன்னா, என் ரப்ப என்ன கைவிட மாட்டான், கூலா இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? கடலை பொளந்து மூசா போங்கன்னா, கடலை கண்ணுக்கு முன்னு கடல் பொளந்து தெரியுதுங்க. அந்த கடலை பொளந்து தர தெரியுது, ரோடு உண்டாயிடுச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி போனா எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ளால போற மாதிரி 2 பக்கம் தண்ணியை செஞ்சு கண்ணாடியால மறைச்சு தண்ணியை பார்த்தா தெரியும், உள்ளால நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அது நம்ம கண்ணாடி தொட்டு பார்த்தா கண்ணாடி தானே. மூசா நபி தொட்டு பார்த்திருந்தா கண்ணாடி இல்லது, தண்ணி. ஆனா தண்ணி இப்படி நிக்குது, தண்ணி நிக்குது, மூசா நபி போறாங்க. அல்லாஹ்வுடைய அருள் எப்படி அல்லாஹ் காப்பாத்தும்? கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் நினைச்சிட்டா இப்படி காப்பாத்த முடியுமா? இப்படி நம்ம நினைக்க தேவையில்ல. அல்லாஹ் நினைச்சிட்டான்னு வைங்க, வர்ற தண்ணி அப்படி நின்றும். நீங்க தொட்டு பார்த்தா நல்லா இருக்கியாரு கேட்கலாம், தண்ணிட்டு கேட்டுவிட்டு நாம போகலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் காப்பாத்துறான். அப்ப மூசா நபி போயிட்டாங்க. ஃபிரௌன் என்ன பார்த்தான்? மூசா போறாருல, அப்ப நாமளும் போவோம். மன்னனா இருந்ததுக்கு மடப்பயலா இருக்கான் பாருங்க. என்ன செஞ்சான்? உள்ள நானும் போறேன்னு தான் போனான். போனதோட மூசா நபியை காப்பாற்றிய இறைவன் இவனுடைய பட போனதோட கடல் மூழ்கடிக்குது. மூழ்கடிக்க போதுதான் தொத்திக்கிட்டு சாகுற நேரத்துல மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன வக்கது அசைத கபுல் வக்கும் தமிழ் முஃப்சிதீன். கிண்டலாக அல்லாஹ் பேசுறான். என்ன கேட்கிறான்? ஓ இப்பதான் புத்தி வந்துச்சு உங்களுக்கு? மூசா அவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு, அல்லாண்டாரு தூதர்லாரு, உனக்கு அறிவு ஏறல, மண்டையில வந்து நிக்கல, நீ தான் பெரிய ரப்பு. அவன் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான்? நான் தான் ரப்புன்னா, நீ ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, இப்ப மூசா ரப்பை ஏத்துக்கிறேன்னா உன் பவர் எங்க போச்சு? அல்லாஹ் கேட்கிறான், இப்பதான் புத்தி வந்துச்சா? இதுக்கு முன்னாடி எல்லா ஃபசாதையும் செஞ்சில்ல அப்படின்னு சொல்லி மூழ் கடிக்கிறான். இந்த மூழ் கடிச்சதுக்காக, தன்னை காப்பாத்திட்டானே அல்லாஹ்ங்கிறதுக்காக மூசா நபி என்ன செஞ்சாங்க? ஒரு நோன்பு பிடிச்சாங்க. அந்த நோன்பு தான் இந்த நோன்பு. இத யூதர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்ல முடிய ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ மூசா நபி நோட்டு இருந்தாங்கன்றதுக்காக நீ நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிற. மூசா நபி நோன்பு பிடிச்சதுனால நீ பிடிக்கிறன்னா, உனக்கே மூசா நபியோட நோன்பு பிடிக்கணும்னா மூசா பிடித்த நோன்பை பிடிப்பதற்கு உன்னை விட தகுதி நாங்கள் தான். யாரு தகுதி? நம்ம தானங்க. நம்ம தானே நபின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் இன்னைக்கும் ஈசா நபி நபின்னு நம்ம தானே சொல்லிட்டு இருக்கிறோம். நீ எல்லாம் கடவுள் ஆக்கிட்டு போயிட்டியே. நாங்க இன்னைக்கு அவர் மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப யாருக்கு தகுதி? நமக்கு தான் தகுதி. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நான் பிடிப்பேன், எல்லாரும் அந்த நோன்பை பிடிங்க. மூசா பிடிச்ச நோன்பை பிடிக்கிறாங்களாம்ல, நாங்க தான்டா தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நோன்பை பிடிக்க சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வருஷத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது யூதர்கள் ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்கன்னா, யூதர்கள் பிடிச்ச நோன்பு, யூதர்கள் இதை பிடிச்சிருக்காங்க, நம்மளும் பிடிச்சு வர்றோம். அவங்களும் முஹர்ரம் 10, நாமளும் முஹர்ரம் 10. இஸ்லாத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு மாற்றமாகவே அல்லாஹ் தஆலா வழிகாட்டி இருப்பான். இதுக்கும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முஹர்ரம் 10ல மட்டும் நோன்பு பிடிச்சிட்டு வர்றீங்க, யூதரும் அந்த டேட்ல பிடிக்கிறான், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் 9வது நாளிலும் நோன்பு பிடிப்பேன். 9 தான், 11 இல்ல. சில பேர் என்னன்னா 9 10 அல்லது 10 11ங்கறாங்க. 10 11 வரக்கூடிய எல்லா செய்தியும் பலவீனமான செய்தி. 9 அல்லது 10, 9 10 ஆஷூரா தாஸ்வா. நான் உயிரோடு இருந்தா அடுத்த வருஷமும் இந்த நோன்பு 9ஆம் தேதியையும் சேர்த்து 9வது நாளையும் சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடுறாங்க. ஆனா என்ன சொன்னாங்க? உயிரோடு இருந்தா பிடிப்பேன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்குது. நம்ம பிடிக்க வேண்டியது 9 10. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த காரியத்தை செய்யும் போது நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவர்களாக முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்தவர்களாக மாறிவிடுவோம். அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒரு நோன்பு இருக்குல்ல, கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு வருஷமா கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப இன்னைக்கு 5 6ஆம் தேதியில நிக்கிறோம்னா கடந்த பின்னுக்கு ஒரு வருஷம் அப்படியே பின்னுக்கு போகணும். இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன பாவம் செஞ்சிருப்போம், எத்தனை புறம் பேசியிருப்போம், அவதூறு சொல்லிருப்போம், பொய் பேசியிருப்போம், சாராயம் குடிச்சு எதெல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல. ஒவ்வொரு பாவங்கள் செஞ்சு மனுஷன் தெரிஞ்சிருப்பான், பாவ மன்னிப்பு கேட்டிருப்பான், நிறைய பாவங்களை மனுஷன் செஞ்சிருப்பான். ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னு. இந்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ், பெரும் பாவங்களை தவிர இந்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா மன்னிச்சு விட்டுருவான். 2 நோன்பு. இந்த விரும்பினா புடிங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. விரும்பினா புடிங்கன்னா என்ன அர்த்தம்? பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? புடிச்சுக்கிறீங்க. இல்ல எரிய சாணம்னு விரும்புறீங்களா? பிடிக்காம இருங்க. 10ஓட 11. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 1000 பாவம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த வருஷம் பிடிச்சிட்டாருன்னு வைங்க, இந்த 2 நோம்பையும் 1000 எல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுருவான், கழிச்சு விட்டுருவான். பிடிக்கல, அடுத்த வருஷம் இன்னொரு 1000 வரும். இப்ப 2000 போயிடும். அப்ப கழிக்கணும்னா என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு தான் 1000 2000 சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடந்த வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த நோன்பு டேட்ல குழந்தைகளை எல்லாம் பழக்குவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நோன்பு பிடிக்க பழக்கி, சின்ன வயசுல இருந்தே நாம பழக்கிட்டு வரணும்ல, அதுக்காக பழக்கி நோம்போட பிள்ளைகள் இருப்பாங்களாம். இந்த பிள்ளைகள் நோன்பை விட்டுற கூடாதுங்கிறதுக்காக கம்பளி ஆடையில் பொம்மைகளை விளையாட்டு பொருட்களை செய்து குழந்தைகளை கூட்டிட்டு பள்ளிக்கு போயிருவாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்ப கடையில் வாங்கிடலாம்ல, அப்ப அவங்க செஞ்சுதான் எடுக்கணும். செஞ்சு எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு கூட்டு போயிருவாங்க. விளையாட்டு காட்டி 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 இருப்பாங்க நோன்பு இருக்கிற வரைக்கும். புள்ள அந்த நோம்புக்கு பழகணுங்கிறதுக்காக, பசிக்குது நான் நோம்பு விட போறேன்வாங்க, அந்த பசியை மறந்து இதுக்கு பழக்கப்படணுங்கிறதுக்காக சஹாபாக்கள் இப்படி எல்லாம் செய்வாங்க. வீட்டுல உமா மாதிரி செய்வாங்கல்ல, புள்ளைகளை பழக்கும் போது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மற்ற வேலைகளுக்கு இது மாதிரி செய்யற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, நோம்பு பழக்கிறதுக்காக நோம்பை பிடிச்சிட்டு பசிக்கு தண்ணி மாதிரி சொல்றானா கொஞ்சம் இடிப்பா, இந்தா முடிஞ்சிருவா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம், இந்த கோல் ஃபேஸ் போயிட்டு வந்துருவோம், அங்க போயிட்டு வந்துருவோம். இப்படி பழக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு விளையாட்டு பொருட்களை கொடுக்கும்போது அந்த புள்ளை அதற்கு பழக்கப்பட்டு விடும். அப்ப இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்குதே தவிர, இவங்க சொல்ற மாதிரி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகிறதுக்குரிய, கவலையை வெளிப்படுத்துறதுக்குரிய, அது பெருநாளாக கொண்டாடுறதுக்குரிய ஒரு காலகட்டம் இல்லை இது. இது ரசூலுல்லாஹ் காட்டிய முன் பாவங்கள், ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு. மூசா நபி அவர்கள் பிடித்த ஒரு நோன்பு. மூசா நபி காப்பாற்றப்பட்ட தினத்துக்காகத்தான் இந்த நோன்பு பிடிக்கப்படுகிறது தவிர, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்காக இந்த நோன்பு பிடிக்கப்படவில்லை. கர்பலாவுக்கும் இந்த நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை. கர்பலா என்பது கவலைக்குரிய ஒரு சம்பவம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு, அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு, நம்பிக்கை துரோகம் செய்து கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு, அது கவலைக்குரிய ஒரு நிகழ்வு. அதை எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு முஸ்லிமும் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ஆனா அதற்கும் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நோன்புக்கும் சம்பந்தம் இல்லை, ஆஷுரா தாசுஆவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது மூசா நபி காப்பாற்றப்பட்டதற்காக நாம் பிடிக்கிற நோன்பு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்காக பிடிக்கிற நோன்பு அல்ல என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்து இந்த நோன்பை பிடித்து இதற்குரிய கடந்த கால பாவங்களிலிருந்து மீட்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.